சேது படத்தின் பிரமாண்ட வெற்றிக்கு பிறகு விக்ரமுக்கு பட வாய்ப்புகள் குவிந்தன. இருப்பினும் எல்லா கதைகளிலும் நடிக்காமல் தன்னை நிரூபிக்கும் வகையில் உருவாகியிருக்கும் கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தார். ஒரு பக்கம் காசி, பிதாமகன் என நடிப்புக்கு தீனி போடும் படங்களிலும், மறுபக்கம் ஜெமினி, தூள், தில் என கமர்ஷியலுக்கு தீனி போடும் படங்களில் நடித்து இரட்டை குதிரையில் லாவகமாக பயணித்தார். இதனால் கரியரின் உச்சத்திற்கு சென்று இப்போது மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார். சூழல் இப்படியிருக்க பா. இரஞ்சித் இயக்கத்தில் தங்கலான் படத்தில் விக்ரம் நடிக்க கமிட்டானார். தற்கால தலைமுறை இயக்குநர்களில் பா. இரஞ்சித் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார். அவருடன் சியான் விக்ரம் முதன்முறையாக இணைந்ததன் காரணமாக இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. முக்கியமாக இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டடிக்க வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருந்தார்கள். விக்ரமுடன் பார்வதி, பசுபதி, மாளவிகா மோகனன் உள்ளிட்டோர் நடித்திருந்தார்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆனது. படத்தை பார்த்த ரசிகர்களில் பெரும்பாலானோர் தங்களது பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுத்தனர். அதே சமயம் ரசிகர்களில் ஒரு தரப்பினரோ படம் கொஞ்சம் புரியவில்லை, இன்னும் தெளிவாக பா. இரஞ்சித் படத்தை கொண்டு சென்றிருக்கலாம் என்று கூறினர். இப்படி கலவையான விமர்சனங்களை படம் பெற்றாலும் வசூல் ரீதியாக சக்கை போட்டு வருகிறது. படம் வெளியான முதல் 3 நாட்களிலேயே உலக அளவில் 53 கோடி ரூபாயை வசூலித்து கெத்து காட்டியது. இந்நிலையில் 4வது நாளான நேற்று படம் செய்த வசூல் குறித்து தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி நேற்று தங்கலான் படம் 5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே 4 நாட்களில் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் வரை தங்கலான் வசூலித்திருப்பதாகவும் கோடம்பாக்கத்தில் பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன. மொத்தத்தில் இந்த படம் நன்றாக போய்கொண்டிருப்பதால் சியான் விக்ரம் மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க. போங்க போங்க போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.